இன்னைக்கும் கவின் போன்றவர்கள் காதலிச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கங்க. உளவியல் ரீதியா என்ன பிரச்சனைன்னா, நான் ஒரு பெரிய ஆள், நீ ஒரு சின்னவன் அப்படிங்கிறதாங்க இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் படிச்சு நான் படிப்புல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனால ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு அவனால பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ண முடியாது. குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூங்க வேணா தெரியுமே தவிர, படிச்சு உழைச்சு சம்பாரிச்சு நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனால ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. நான் கெத்து, நான் பெரிய ஆள்ன்னு அவன் எப்படி ப்ரூவ் பண்ணுவான்? இந்த பாரு நான் அந்த சாதியில பொறந்திருக்கேன். ஸோ நான் பெரிய ஆள். அப்படின்னு சொல்லிட்டு அவனவனே கெத்தா பேசிக்கிறதுக்கு இந்த ஜாதி ஒரு போர்வையா இருந்துட்டு இருக்குங்க. ஸோ எங்க அப்பா, அம்மா வயசுல இருக்கவங்க யாருடைய மனசையும் புண்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லங்க. அரசியல்ல ஆரம்பிச்சு, தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையில இருந்து எல்லாமே இந்த ஜாதி அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கை தரத்த குறைக்கிறதுக்கு தான் இருந்திருக்குதே தவிர, அவனுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த ஜாதினால பல வகையான அரசியல்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. பல வகையான கொலைகள் இதுக்கப்புறம் நடக்க தான் போகுது. இத நம்மளால தடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவ குணம் இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாதுங்க. நான் அடிச்சு சொல்றேன். நான் பெரிய ஆள். நான் ஜாதினால நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆணவம் இருக்கிற வரைக்கும் இந்த கொலைகள தடுக்கவே முடியாதுங்க. ஸோ நான் உங்ககிட்ட வச்சுக்கிற ரிக்வெஸ்ட், இந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு ஏன் வேண்டாம்? அதை உணர்த்தக்கூடிய அந்த இயக்கங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நான் இந்த ஜாதிக்காரன், நான் அந்த ஜாதிக்காரன். இந்த மாரி ஜாதி உணர்வுகள தூண்டக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது அடிப்படையா வேண்டாம் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. என்னுடைய முன்னோர்களுக்கு நான் ரொம்ப பணிவா வச்சுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட். கடந்த காலகட்டத்தில இந்த ஜாதினால அரசியல் நடந்து நம்மளுடைய சமுதாயம் ரொம்ப ரொம்ப கீழ் தங்கி போச்சு. இதனால நெறைய கொலைகள் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமா பட்டியலினத்தவர் இதனால நெறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் நெறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆதிக்க சாதியினரால் வட மாநிலங்கள்ல குறிப்பா சொல்றேன். நம்ம மாநிலத்தில கூட அந்த அளவுக்கு இல்ல. வட மாநிலத்தில குறிப்பா அந்த பட்டியலினத்தவர்கள் ஆதிக்க சாதியினரால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது யாருடைய மனசையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் கிடையாதுங்க. கடந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் தவறுகள், அதோடு சேர்த்து பட்டியலினத்தவர் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள், இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய வலிய குடுத்தது, வேதனைய குடுத்தது. அதனால எனக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் என்னுடைய பசங்க இந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்ற இடத்துல இருந்து எல்லா மக்களும் சரிசமம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தோட, ஜாதியில் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தோட, எல்லாரும் சரிசமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான எண்ணத்தோட வளர்ந்து அவங்க வாழ்க்கைய அவங்க அமைதியா வாழணும் அப்படிங்கிறதாங்க நோக்கம். இந்த வீடியோவ பார்க்கக்கூடிய நீங்க என்னுடைய வயசுல பெரியவங்களா கூட இருக்கலாம். என்னுடைய அப்பா, அம்மா வயசுல இருக்கக்கூடியவங்களா கூட இருக்கலாம். என்னுடைய அண்ணன் வயசுல இருக்கக்கூடியவங்களா கூட இருக்கலாம். உங்க எல்லார்ட்டயும் நான் வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட், உங்களுடைய பழக்கவழக்கங்கள பாதிக்கிற மாரி அழிக்கணும் அப்படிங்கிறது பேசணுங்கிற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. என்ன எண்ணம் அப்படின்னா, கவின் கொலை மாரி இன்னொரு கொலை நடக்கக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட். நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனாவது பீஸ்ஃபுல்லா இந்த ஜாதி மாரியான எந்த ஒரு அரசியல் இல்லாம, நேர்மையான, உண்மையான அரசியல் நம்மளுடைய சமுதாயத்துல நடந்து, அந்த அரசியலின் கீழ் அவங்க வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தாங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. என் மனசுல பட்ட கருத்த நான் சொன்னேன். நான் பேசுற கருத்து சரின்னு நான் நினைக்கிறேன். இத நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளையும் உங்கள்ட்ட வச்சுக்கிறேன்.